வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பாஸ்ட் அண்ட் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 கம்பெனிஸ் இப்போ இனிமேல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க போறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்பதான் நிறைய கம்பெனி பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன டார்கெட்ல ரீச் ஆக போகுதுன்னு ஒரு 10 கம்பெனியை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பாஸ்ட் அண்ட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ரொம்ப வியப்பான விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அது கண்டிப்பா. ஸோ 2013 டிமேட் அக்கௌண்ட், அதாவது நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் பார்த்தீங்களா, பை அண்ட் செல். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பை அண்ட் செல் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுதோ, ஸோ அது வந்து உங்களுக்கு 2 crore தான் இருந்திருக்கு 2013. மொத்தமே 2 crore டிமேட் அக்கௌண்ட் தான் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு டிமேட் அக்கௌண்டோட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 15.1 crore டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்னைக்கு மக்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட பாப்புலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 10% தான் இது ஆக்சுவலா. பட் இதே நீங்க யூஎஸ்ல மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55-60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ட்ரேட் பண்றாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா பார்த்தீங்கன்னா 6 lakhs crore. இப்போ நிறைய பேர் மத்தியில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தெரிய வருது. அதுல எஸ்ஐபியும் இருக்கு, லம்சமும் இருக்கு. ஸோ எஸ்ஐபியில ஒரு 15 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு growth இருக்கும்ன்றத நீங்க நிறைய கால்குலேட்டர்ஸை பார்த்துருக்கலாம். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 lakh crore தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களுக்கு 6 lakh crore. பட் இப்போ எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா 54.1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா. அதோட growth-ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 576% growth வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன் மத்தியில இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்றது நல்லாவே பிரபலம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏயுஎம் என்னன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாவே டபுள் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபண்டு ஹோல்டிங் கம்பெனிஸ் நேம் தான் அது சொல்லுவாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு உங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமா போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்டு வெப்சைட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் கூட. அதுல யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோல கூட ஐபிஓன்னு சொல்லியிருந்தேன். பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற லைக் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஐபிஓ பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு புது கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல வரதுக்கு முன்னாடி என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்ன்றது. இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 580 கம்பெனிஸ் வந்து 580 கம்பெனிஸ் புதுசா ஐபிஓ மூலியமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா 3 lakh crore. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2014 வெறும் 1 crore பீப்புள் தான் இருந்தாங்க. டுடே 4 crores பப்ளிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் எஸ்ஐபி வந்து 4.5 times இன்க்ரீஸ் லாஸ்ட் 7 years. அகைன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2016 to 17 பாத்தீங்கன்னா டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3660 crore. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் எஸ்ஐபி அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால இப்போ டோட்டலா வந்திருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16,600 crore. ஸோ மெயினா நீங்க என்னன்னா இப்ப நீங்க கேட்கலாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. மியூச்சுவல் ஃபண்டுனா நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாது, இல்ல கத்துக்கிற ஐடியா இல்ல, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போகலாம். ஏன்னா அங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவரும் என்ன பண்ணுவார்னா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரெவென்யூ கொடுக்குறாரு. அங்க உங்களுக்கு 12 to 15% கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் மூலியமா ட்ரேட் பண்ணி உங்களுக்கு அவங்க 50% கூட சம்பாரிச்சுப்பாங்க. உங்களுக்கு 12 to 15% நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா 14 to 15% தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னா நீங்க தெரிஞ்சு கத்துன்ட்டு நீங்களா பண்ணும் போது அது 50 இல்ல 100% ரிட்டர்ன்ஸ் வந்தா கூட அது எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே 2023-24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா 2 கோடி டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க இன்னைக்கு 15 crore டிமேட் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட வளர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 கம்பெனிஸ். நெக்ஸ்ட் 10 கம்பெனிஸை பத்தி நான் சொல்ல போறேன். அது எந்தெந்த கம்பெனி எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோட்டாக் பேங்க். ஸோ சார்ட் இதுதான் சார்ட் உங்களுக்கு.
அண்ட் இப்போ வந்து நீங்க இங்க இருந்து சிஎம்பின்னு கொடுத்துருக்கிறது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க பாத்தீங்கன்னா 1833. ஸோ இந்த ரேட்லயே நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த 2 லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் இது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1873, 1873. செகண்ட் டார்கெட் வந்து 9921. ஸோ இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அகெயின் அதான் சொல்றோம் பாருங்க, வாங்கின அன்னைக்கே போவாது, போவாது. இது 1 மந்த் கூட ஆகலாம். ஸ்டில் ப்ராஃபிட்டை வந்து நீங்க வந்து வேல்யூஸா பார்க்கக்கூடாது, பர்சன்டேஜா தான் பார்க்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா ஒரு 3% ப்ராஃபிட்னா ஸ்டில் 3% ப்ராஃபிட்ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ நீங்க அந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் நீங்க ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது கொட்டாக் பேங்க். நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஃப்சிஎல். ஸோ இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 125ல இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 135, செகண்ட் டார்கெட் வந்து 150. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 633. பை வந்து சில இடத்துல நான் பைன்னு கொடுத்துருப்பேன், அந்த இடம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அதனால பை வந்து 645, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 698, செகண்ட் டார்கெட் வந்து 763. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஃப்சிஎல். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சாரி. நெக்ஸ்ட் வந்து கொச்சின் ஷிப்பிங் யார்ட். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் இன்னைக்கே பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் ரேலி கொடுத்ததுனால என்னால் வந்து பிஃபோராக கொடுக்க முடியல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கே நீங்கள் வாங்கினா கூட நெக்ஸ்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2679, நெக்ஸ்ட் டார்கெட் 2807. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஸோ இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்கேன். பை ப்ரைஸ் வந்து எங்கன்னு கொடுத்துருக்கேன் 960, டார்கெட் வந்து 984, செகண்ட் டார்கெட் 1024. நெக்ஸ்ட் விப்ரோ. ஸோ இந்த கம்பெனி நிறைய பேர் ஐடி கம்பெனி, ஸோ இது நிறைய பேர் தெரியும். ஸோ இது வந்து இப்போதான் நல்ல மார்க்கெட் வந்து ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கி தான் மேலே ஏறும். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் அதனால தான் இந்த இடத்துல பை வந்து 530 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தாலும் பை வந்து 549 கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுனாலும் கவலைப்படாதீங்க, திருப்பி மேலே மார்க்கெட் 549 வந்தால் தான் இதை நீங்கள் வாங்கணும். ஸோ அதனால பைன்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகைன் டார்கெட் 588, நெக்ஸ்ட் டார்கெட் 634. ஸோ இது பிஎஃப்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அகைன் இதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஷேர்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 533, அகைன் பை பிளேஸ் வந்து 545, டார்கெட் வந்து 606, அகைன் நெக்ஸ்ட் டார்கெட் 674. இது இன்ஃபோசிஸ், அகைன் ஒரு ஐடி கம்பெனி தான். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1650, நெக்ஸ்ட் டார்கெட் 1667, நெக்ஸ்ட் டார்கெட் 1715. இது கிரானுவல்ஸ். ஸோ இந்த கம்பெனியும் நல்ல கம்பெனி, ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதான் இது பிரேக் அவுட் ஆகுது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 514, டார்கெட் வந்து 550, நெக்ஸ்ட் டார்கெட் 594. அகெயின் லாஸ்ட் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்காங்க. அகெயின் இதுல வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7107, பை பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன் 7326. அது வந்தா அந்த இடம் நீங்க வரும்போது தான் நீங்க வாங்கணும். டார்கெட் வந்து 7552, நெக்ஸ்ட் டார்கெட் 7872. ஸோ ஆல்மோஸ்ட் 10 கம்பெனிஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகிற கம்பெனி. அகெயின் சொல்றது தான், உடனேவும் நடக்காது, ஒரு வாரத்துலையும் நடக்காது, மேபி சம்டைம்ஸ் 3-4 டேஸ்லையும் நடக்கலாம். ஸோ 1 வீக்லையும் நடக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு வாங்கினா நான் அதாவது இன்வெஸ்டரா, அகைன் திரும்பியும் சொல்றது தான், இன்வெஸ்டரா நான் அனலைஸ் பண்ணல, ஆஸ் எ ட்ரேடரா அனலைஸ் பண்ணியிருக்கேன். சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலா தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து எப்போ பெர்ஃபார்ம் ஆகுதோ நிச்சயமா அந்த டைம் சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் நான் வந்து ப்ரூஃபோட காமிப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்க உங்க யாரா இருக்கலாம், என்னெல்லாம் என்ன முடியுதோ இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனிஸ்ல டார்கெட் வரும்போது ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டைம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த கம்பெனி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு நம்ம போய் பை பண்ணிக்கலாம்.